தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்த நீதிபதியினுடைய பதவி உயர்வு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஹரிஷ் வர்மாவுக்கு பதவி உயர்வு வழங்கியது தொடர்பாக கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது அவருடைய பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். குஜராத் உயர்நீதிமன்றத்தினுடைய கீழமை நீதிமன்றத்தின் 68 நீதிபதிகளுடைய பதவி உயர்வுக்கு தடை செய்து தற்பொழுது அதிகாரப்பூர்வ தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு அவதூறு வழக்கில் சிறை தண்டனை வழங்கிய ஹரிஷ் வர்மா உள்ளிட்ட கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மற்றும் சட்ட அலுவலர்களுக்கு அதிகாரப்பூர்வ, அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ பதவி உயர்வுக்கான அறிவிப்பாணையை குஜராத் மாநில அரசாங்கமானது கடந்த மாதம் வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த பதவி உயர்வுகளுக்கு எதிராக கடந்த மார்ச் மாத இறுதியிலேயே இந்த பரிந்துரை வந்தவுடனேயே பல்வேறு வழக்குகளானது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வகையில் தான் இந்த ஒரு அரசாணை என்பது குஜராத் மாநில அரசால் வெளியிடப்பட்டது. அதற்கு எதிராக சட்ட அலுவலர்கள் சார்பாக 2 பேர் சார்பாக புதிய மனுக்களும் கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி எம்.ஆர். ஷா தலைமையிலான அமர்வு இந்த சட்டவிரோதமாக இந்த ஒரு அறிவிப்பாணைகள் என்பது வெளியிடப்பட்டது என்ற ஒரு கண்டனத்தை தற்பொழுது குஜராத் மாநில அரசாங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக சீனியாரிட்டி எதையும் முழுமையாக பின்பற்றாமல் எவ்வாறு இது போன்ற பதவி உயர்வுகளை வழங்க முடியும்? தகுதி, சீனியாரிட்டி மற்றும் அவர்களுடைய அந்த தேர்ச்சி, தகுதி தேர்வினுடைய தேர்ச்சி எண் உள்ளிட்ட ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த பரிந்துரைகளை நிச்சயமாக ஏற்க முடியாது. அதன் பிறகு குஜராத் மாநில அரசும் வழங்கியுள்ள அந்த அறிவிப்பாணையும் சட்டவிரோதமாக உள்ளது என்ற ஒரு கடும் கண்டனத்தை தற்பொழுது குஜராத் மாநில அரசிற்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் பொழுது சட்ட செயலரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கான ஒரு உத்தரவையும் அவர்கள் வழங்கியிருந்த நிலையில் அவர்கள் வழங்கிய அந்த ஒரு விளக்கம் என்பது ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி எம்.ஆர். ஷா வரும் திங்கட்கிழமையுடன் ஓய்வு பெற இருப்பதன் காரணமாக இன்று இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளார். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.